வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கதறி அழுத ஆர்கே சுரேஷ் மறைந்த அண்ணன் உடலை பார்த்து கடைசி நிமிடங்கள் இணையதளத்தில் வைரலாகும் வீடியோ. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். நடிகரும் தயாரிப்பாளருமான ஆர்கே சுரேஷுடைய அண்ணன் திடீர் உடல்நலக்குறைவின் காரணமாக மறைந்து போயிருக்கிறாரு. இவரதுடைய மறைவு ஆர்கே சுரேஷ் மற்றும் அவரது குடும்பத்தினர் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறாங்க. தன்னுடைய அண்ணனுடைய இறுதிச் சடங்குகளை கலந்து கொண்டு இறுதிச் சடங்குகளை ஆர்கே சுரேஷ் செய்வதற்கு முன்பு இருந்து தேம்பி அழுதிருக்கிறாரு. அண்ணனும் அவர் ஒன்றாக வளர்ந்து தோளுக்கு தோள் நின்று உள்ளிட்ட பலவற்றைகளை நினைத்து கதறி அழுகிறார் என்று பார்த்தாலே தெரிகிறது என்பது போல இருக்கிறது. ஆர்கே சுரேஷுக்கு சினிமா மற்றும் அரசியல் என இரண்டிலுமே சவாலான காலங்களாக இருந்துள்ளது. அப்போதெல்லாம் அவருக்கு பக்கபலமாக இருந்த உற்ற துணையாக இருந்தது அவருடைய அண்ணன் தான் பலருமே சொல்லி வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது குடும்பத்தினுடைய ஆணிவராக இருந்தவர் மறைந்தால் ஆர்கே சுரேஷ் மிகவும் உடைந்து விட்டார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வந்திருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இவருடைய மறைவுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், நடிகர்கள், முக்கியமான பொறுப்பாளர்கள் அனைவருமே ஆர்கே சுரேஷ் அவருடைய வீட்டிற்கு சென்று ஆர்கே சுரேஷுடைய அண்ணனுடைய உடலுக்கு அஞ்சல் செலுத்திட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா ஆர்கே சுரேஷ் ஒரு சர்ச்சையான சிக்கிட்டு வந்தார். குறிப்பாக சொல்லணும்னா ஃபைனான்ஸ் மோசடியில் ஆர்கே சுரேஷ் அவர்கள் சிக்கி அதுக்கப்புறம் தான் பாலிடிக்ஸ் போனார் என்று அவர் மீது ஒரு விமர்சனம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஜாதி ரீதியாக நிறைய மேடைகளில் பேசிட்டு வந்ததுனால அவர் மீது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவருடைய வீட்டில் மரணம் நிகழ்ந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நன்றி, வணக்கம்.